ஹலோ எவ்ரிவன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ரெட் வெல்வெட் சீரீஸில் பார்ட் 2க்கு வந்திருக்கோம். பார்ட் 2வோட ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம ரெட் வெல்வெட் ஷுரோஸ்னு ஒரு பியூட்டிஃபுல்லான டெசர்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு பேனில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த 1 கப் தண்ணி கூட 1/2 கப் அன்சால்டட் பட்டர், உப்பு இல்லாத வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ரெட் ஃபுட் கலர் லிக்விட் இல்லை ஜெல் ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிச்ச அப்புறமா இதில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், இனிப்பில்லாத கொக்கோ பவுடர். இது கூட தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவு, கொக்கோ பவுடர் எல்லாமே தண்ணியோடு சேர்ந்து நல்லா கலந்து ஒரு மாவு மாதிரி வரும், சப்பாத்தி மாவு மாதிரி. அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஒன்று சேர்ந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கலக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகி வரணும். நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பரப்பி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதில் நம்ம 2 முட்டை சேர்த்த போகிறோம். ஒரு முட்டையாக சேர்த்துட்டு இந்த மாவு கூட நம்ம கலந்து விட்டுக்கலாம். முட்டை சேர்க்கும் போது முட்டை கூட அது ஒட்டாத மாதிரி தான் இனிஷியலாக இருக்கும். பட் நம்ம அழுத்தி அழுத்தி பிசையும் போது ஈஸியாக முட்டை கூட கம்பைன் ஆகிடும். 2வது முட்டையும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கம்பைன் பண்ணிட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு மாவு கிடச்சிரும். இதை நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு பைப் பண்ண வேண்டியதான். இப்போது சுரோஸ் ஸ்டார் நாசிலில் தான் பைப் பண்ணுவாங்க. அது பெரிய நாசிலாக இருக்கணும். அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கார்டு எடுத்துக்கோங்க, அட்டை மாதிரி. இதை இந்த மாதிரி கோன் மாதிரி மடிச்சுட்டு ஒரு டேப் போட்டு சீல் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. இந்த சிசர் வச்சு மேலே எக்ஸஸாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் டயா இருக்கிற மாதிரி ஒரு குத்து மதிப்பாக அளந்துட்டு கீழே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 1/2 இன்ச் டயா ஓப்பனிங் நமக்கு கிடைக்கணும். இப்போ இதை நல்லா அழுத்திட்டு நமக்கு ஸ்டார் நாசல் வேணும்ல, அதுக்காக இந்த மாதிரி ஸ்லிட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2-3 வி ஷேப் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டார் நாசல் ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லை ஒரு பைப்பிங் பேக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பைப்பிங் பேக்கில் இப்போ நம்ம நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சுரோஸ் மாவை சேர்த்துட்டு பைப் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸில் முதல்ல இதை மாட்டிட்டு இதுக்குள்ளே நம்மளோட செஞ்சு வச்சுருக்க அந்த மாவை உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கும்போது கண்டினியூஸாக நம்ம பைப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து வாசனை இல்லாத எண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம பைப்பிங் பேக்கில் ரெடியாக இருக்குது. இப்போது இந்த எண்ணெயில் நம்ம இதை வந்து பைப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து லென்த்தாக வரணும். பைப்பிங் பேக் இல்லாமல் நீங்கள் இந்த முறுக்கு குழல் இருக்குல்ல, அதில் கூட ஸ்டார் அச்சு போட்டு பண்ணலாம். என்ன இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ரோலாக இல்லாமல் கொஞ்சம் ஒல்லியாக கிடைக்கும், தின்னாக இருக்கும். அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான லென்த் வந்தோடனே ஒரு கத்தியோ ஒரு சிசரோ வச்சு கட் பண்ணி விட்டு எண்ணெயில் போட்டுருங்க. இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் பொரிஞ்சால் ரெடி ஆகிடும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு பொரிய விடுங்க. இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே ஒரு கிறிஸ்ப் லேயர் வந்திருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக ரெட்டாக வந்திருக்கு பாருங்கள். க்ளோஸாக காட்டுறேன். நம்மளோட சுரோஸ் இந்த அளவுக்கு வேகணும். இப்போது நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த சுரோஸ் மேலே ஒரு சுகர் கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு 1/4 கப் பொடி பண்ண சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டை பொடி சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் இந்த சுரோஸ்க்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும், அதனால நான் பட்டை பொடி சேர்த்துக்கிறேன். வேணாங்கிறவங்க வெறும் சுகர் பவுடர் மட்டும் கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போது இதை லேசாக கலந்துட்டு இப்போ நம்மளோட இந்த சுரோஸை வந்துட்டு இதில் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கோட் வந்து சுற்றி கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போது எல்லா சுரோஸையும் கோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு க்ரீம் சீஸ் டிப் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 கப் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இந்த க்ரீம் சீஸ் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு ஃபோர்க் இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டும் நல்லா சேர்ந்து க்ரீமியாக வரணும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா அந்த க்ரீம் சீஸ் அண்ட் பால் மிக்ஸ்சர் கூட நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை வந்து நல்லா உள்வாங்கி நல்லா கரைஞ்சிடணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்மளோட க்ரீம் சீஸ் டிப்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த சுரோஸை வந்துட்டு க்ரீம் சீஸ் டிப் கூட சர்வ் பண்ணுங்கள். ஒரு சுரோஸ் எடுத்துகிட்டு இப்படி க்ரீம் சீஸில் டிப் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான். ரொம்ப எம்மையாக இருக்கும். உள்ளே இந்த மாதிரி தான் சாஃப்டாக இருக்கும், வெளியில் கிறிஸ்பாக இருக்கும். இந்த எம்மையான சுரோஸை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி சண்டே நியூ வீடியோ போடுவேன், மறக்காமல் பார்த்துருங்க. என்னோட மித்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு இங்கே கொடுத்துருக்க லிங்க்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.